இந்த குகையெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். மலை உச்சியில் சின்ன கிராமத்தை போல தனித்தனி வீடாக இருக்குது. இதை இங்கே யார் கட்டினாங்க? இந்த குகையோட வாசல்லாம் 3 அடி உயரம் கூட இல்லை. இந்த குகையில் யார் வாழ்ந்தாங்க? அவங்க எவ்வளோ உயரம் இருந்திருப்பாங்க? இவ்வளோ உயரத்தில் இருக்க குகைக்கு அவங்க எப்படி வந்தாங்க? பறக்கும் தட்டில் வந்தாங்களா? விமானத்தில் வந்தாங்களா? அப்படி வந்தவங்க யாரு? உள்ள மனிதர்களா இல்லை வேற்று கிரகவாசிகளா? இப்படி பல சந்தேகங்களை எழுப்புற ஒரு இடம்தான் திருவண்ணாமலை ஜவ்வாது மலையில் இருக்கக்கூடிய புல்லர் குகை. இந்த குகைகளை தேடி தான் நம்ம இப்போ போகிறோம். போலூர்லேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க வனவராகி ரேணுகாம்பாள் கோவில் தான் நம்ம ட்ரெக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அங்கேருந்து காட்டு வழியாக நம்ம பயணம் துவங்குது. ஒவ்வொரு அடியும் பார்த்து கவனமாக வைக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம இப்போ நடந்து போகிற இதே மலையில் 2000 வருஷத்துக்கு முன்னே ஒரு சங்ககால புலவரும் போயிருக்காரு. அதற்கான சான்று 10 பாட்டில் இருக்குது. அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஓகே, நம்ம இப்போ ஒரு 4 கிலோமீட்டர் அந்த காட்டுக்குள்ளே நடந்து வந்தோம் அப்படின்னா இங்கே தான் அந்த சமவெளி பகுதி இருக்குது. ரொம்ப சமவெளி கிடையாது. இங்கே வந்து கில் செப்பலி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்துலேருந்து நம்ம மேலே ஏறி போனோம் அப்படின்னா தான் நம்ம குள்ள குகைக்கு போக முடியும். இந்த பெரிய மலை மேலே தான் நம்ம இப்போ ஏறணும். ஓரளவுக்கு கொஞ்சம் படிக்கட்டு மாதிரி இந்த பகுதி மக்கள் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே 2 குதிரை பொம்மை வச்சு வழிபடுறாங்க. ஏதாச்சும் பேர் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ இல்லைன்னு தான் சொன்னாங்க. வேண்டுதல் நிறைவேறுச்சு அப்படின்னா பொங்கல் வச்சு வழிபடுவாங்களாம். நம்ம பயணத்தில் இந்த இடம் கொஞ்சம் சவாலாக இருக்குது. கரெக்டாக கால் வைக்காட்டி அப்படியே கீழே உருள வேண்டியது தான். கிட்டத்தட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் சமதளமாக இருக்குது. இங்கேயே இந்த நிறைய அந்த கல்லெல்லாம் வந்து இந்த டால்மன்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கல்லெல்லாம் இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுதான் போல், இந்த மாதிரி தான் இருக்கும் போல். மேலே நம்ம மேலே போய் பார்க்கலாம். இங்கேயே நல்லா பெரிய பெரிய ஸ்லாபாக நிறைய கிடக்கு. சிதிலமடைஞ்சு சிதறி கிடக்கிற இந்த கல் பலகையெல்லாம் தாண்டி போனால் வாய் அடைக்கிற அளவு பிரம்மாண்டம். நிச்சயமாக நம்ம உறைஞ்சு போயிடுவோம். குள்ளர் குகைக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். குகை அப்படின்னா நேச்சுரலாக ஃபார்ம் ஆன குகை கிடையாது. இங்கே வந்து கற்களை வந்து அடுக்கி ஒரு செமி சர்க்கிள் அப்புறம் வந்து ஒரு ஸ்கொயர், இந்த ஃபார்ம்ஸ்லாம் வந்து நிறைய கட்டடம் மாதிரி கட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு 4 அடி 3 அடி உயரம் தான் இருக்கும். ஒரே ஒரு நுழைவு வாயில் தான் இருக்குது. அந்த சைடில் வந்து ஒரு ஜன்னல் மாதிரி சின்ன ஓட்டை ஒன்று வச்சுருக்காங்க. அந்த மாதிரியான சக்ஸஸ்லாம் இருக்குது. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இதை எத்தனை பேர் கட்டியிருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க, எதுவுமே நம்மளால் யோசிக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ நுணுக்கமாக வந்து கட்டியிருக்காங்க. எப்படி அசைஞ்சாலும் அது வந்து கலைஞ்சு விழாது. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கட்டியிருக்காங்க. இதை கட்டியவர்கள் வந்து ஒரு குள்ள மனிதர்கள். அவங்க வந்து ரொம்ப குட்டியாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு அபார சக்தி இருக்கும் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்புகிறாங்க. ஆனால் தொல்லியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடம் வந்து ஒரு பரியல் சைட்டு. இது வந்து ஒரு பெருங்கற்காலத்தை சேர்ந்த ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. பெருங்கற்காலம் அப்படின்னா நம்ம கற்காலத்தையே வந்து ஒரு 3ஆக பிரிக்கலாம். பழைய கற்காலம், புதிய கற்காலம், பெருங்கற்காலம் அப்படின்றது. பழைய கற்காலம்ன்றது நம்ம குடியம் குகை போனோம் இல்லையா, அதுதான். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முந்தைய இடங்கள் தான் வந்து பழைய கற்காலமாக இருக்குது. புதிய கற்காலம் அப்படின்றது ஒரு 10,000 வருஷத்துக்கு கொஞ்சம் முன்னாடி. இந்த பெருங்கற்காலம் அப்படின்றது ஒரு 5000 2000 அந்த வருஷத்தை சார்ந்தது.
இந்த பெருங்கற்காலத்தில் தான் வந்து பெரிய பெரிய கற்களை எல்லாம் வச்சு இந்த மாதிரியான கட்டுமானங்கள்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க. உலகம் முழுவதுமே இதற்கான சான்றுகள் இருக்குது. இதே மாதிரி கற்களை வந்து பரியல் சைட்டில் யூஸ் பண்ணுற விஷயம் வந்து உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. தமிழ்நாட்டிலேயே கொடைக்கானல், தருமபுரி, கிருஷ்ணகிரின்னு பல இடங்களில் இந்த கல் திட்டைகள், கல் குவைகள் இருக்குது. பெரும்பாலும் அவை செகண்டரி பரியல் சைட்டாக இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட 175 கல் குவைகள் இருக்குது. இதே போல் கர்நாடகாவில் மோரையர் பாறையில் நிறைய கல் திட்டைகள் இருக்குது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வாலியர் பாறை மக்களும் மோரையர் பாறையில் இருக்க மக்களும் சொல்கிற ஒரே மாதிரியான கதை தான். இங்கக்குள்ள மனுஷங்க வாழ்ந்தாங்க, அதுதான் அந்த கதை. நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதே மழை வந்ததுனால இங்கே இருந்த ஒரு குகைக்குள்ளே வந்து உட்காந்துருக்கோம். இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. மற்ற குகைகள்லாம் இன்னும் ரொம்ப குட்டியாக இருக்குது. இது செகண்டரி பரியல் சைட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? செகண்டரி பரியல் சைட் அப்படின்னா வேறொரு இடத்துல புதைச்சிருப்பாங்க. அங்கேருந்து ஒரு எலும்போ இல்லை அந்த சாம்பல் எதையாவது வந்து ஒரு தாளிலையோ இல்லைன்னா நேரடியாகவோ இங்கே புதைச்சிருப்பாங்க. அதற்கு மேலே இந்த மாதிரியான கற்களை வச்சு ஒரு கல்லறை மாதிரி கட்டியிருப்பாங்க. இங்கே நம்ம வித்தியாசமாக நிறைய கல்லறைகள் பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி 4 கற்களை வச்சு டால்மென்ஸ் அப்படின்ற வகையான கல்லறைகளும், கைரன்ஸ் அப்படின்ற மாதிரியான சர்க்குலர் ஷேப்பில் வட்ட வடிவிலான கல்லறைகளும் நம்ம நிறைய பார்க்க முடிஞ்சது. நிறைய கற்களை வச்சு இந்த கல்லறைகள் எல்லாம் கட்டியிருக்காங்க. இன்னும் வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து ஜோடியாக இருக்குது. அதாவது ஒரு பெரிய கல்லறை, அது பக்கத்துலேயே ஒரு குட்டி கல்லறை அப்படின்னு சொல்லி ஜோடியாலாம் இருக்குது. இந்த அமைப்புகள் பெருங்கற்காலத்தில் இருந்த சமூக அமைப்புகளை புரிஞ்சுக்க வைக்குது. ஒருவேளை அந்த பெரிய கல் குவைகள் ஒரு தலைவனோடதாக இருந்திருக்கலாம். இந்த கல் திட்டைகள் அதற்கு அடுத்த நிலையில் இருப்பவங்களோடதாக இருக்கலாம். உலகம் முழுவதும் இதே போல பெருங்கற்கால ஈம சின்னங்கள் நிறைய இருக்கு. வெறும் ஈம சின்னங்கள் மட்டும் இருக்கிற இடத்த நெக்ரோபோலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எகிப்தோட கிசா பிரமிடுகளும் ஒரு வகையான நெக்ரோபோலிஸ் தான், அதாவது கல்லறை நகரம். அதே போலதான் இந்த குடர் குகையும். நான் முன்ன சொன்னேன் இல்லையா, சங்க இலக்கியத்தில் இந்த மலை பற்றின பதிவுகள் இருக்குது அப்படின்னு. நவீரமுலை மன்னன் நன்னன் செய் நன்னன் வேண்மான பார்க்க இந்த வழியாக நிறைய புலவர்கள் போனதா சங்க இலக்கியமான 10 பாட்டில் பதிவுகள் இருக்குது. இந்த மலைக்கு பக்கத்தில் தான் நன்னன் வேண்மா ஆட்சி செஞ்ச செங்கன்மா, அதாவது இப்போதைய செங்கம் இருக்குது. பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் போன போது இந்த இடத்துல தங்கியதா கதைகள் இருக்குது. கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்ன கட்டப்பட்ட இந்த ஈம சின்னங்கள் எத்தனையோ வெயிலையும் புயலையும் மழையையும் தாண்டி நிற்குது. இங்கே ட்ரெக்கிங் போனது நமக்கு ரொம்ப பெரிய அனுபவத்தை கொடுத்துச்சு. நீங்களும் இந்த இடத்துக்கு ட்ரெக்கிங் போக விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான உதவிகளை வனத்துறை உங்களுக்கு செய்வாங்க. நம்ம முன்னோர்களோட நுணுக்கமான வேலைப்பாடுகளையும் உழைப்பையும் இறை தேடலையும் ஈம சின்னங்களையும் இந்த தலைமுறைக்கு காட்டுற விதமாக இந்த குளர் குகை இருக்குது.